என்ன அப்படி பாக்குறீங்க? அலமேலுங்க, பாஸ்கரோட அம்மா. வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? ஏதோ இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் சொக்க தங்கம் தான், ஒரிஜினல் தாங்க. என் பிள்ளை பாஸ்கர் இருக்கானே, அவன் என் பிள்ளையா இருந்தாலும் அவனை நான் பாஸ்கர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப அவரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. அப்படியா? ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? ரொம்ப சாரிங்க, நான் அவனோட தர்டு மேரேஜுக்கு உங்களை கூப்பிட முடியாம போயிடுச்சு. ஏன்னா நாங்க ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணிட்டோம், அதனாலதான். என்னது, தேர்ட் மேரேஜா? ஆமாங்க, அந்த கேடு கெட்ட அபியோட நடந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு உங்களை கூப்பிட முடியல. செகண்ட் மேரேஜ் ரஞ்சினியோட, அதுக்கு தான் நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்தீங்களே. இப்போ தர்டு மேரேஜ் சங்கீதான்னு ஒரு பெரிய கோடீஸ்வர பொண்ணை என் பிள்ளைக்கு கட்டியிருக்கோம். சாரிங்க, உங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாம போயிடுச்சு. அப்படியே உடனே காதும் காதும் வச்ச மாதிரி உடனே கல்யாணத்தை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அவங்க அப்பா ஒத்த காலில் நின்னுட்டாருங்க. விட்டா கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாரோ என்னமோ, அதனாலதான் அவங்க எல்லாரையும் கூப்பிட முடியாம போயிடுச்சு. நீங்க யாரும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. பரவாயில்லைங்க, அதனால என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும். அதை ஏன் கேக்குறீங்க? அந்த மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அப்படியே சம்மந்தி படால மண்டையை போட்டுட்டாரு. பாவம், இப்ப என் பிள்ளை பாஸ்கர் தான் எல்லா தொழிலையும் மேனேஜ் பண்ண வேண்டியதா போச்சு. நானும் அவனுக்கு ஏத்த மாதிரி மாறிடணும் இல்லையா? அதான் லைஃபே மாறி போச்சு. இப்பெல்லாம் நான் பேங்க், ஷாப்பிங்னு அப்படியே ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஆமா, நம்ம அனுவுக்கு குழந்தை பிறந்த மேட்டரை கேள்விப்பட்டேன். 1000 வேலை இருந்தாலும் சொந்த விட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதான் பிள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாங்க. ஆமா, உங்க மதருக்கு கூட உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். மதர் இப்ப பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா மதர், வெறும் இந்த இங்கிலீஷ் மருந்தை மட்டும் சாப்பிடாதீங்க. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, அப்புறம் ரெய்கி, யோகா, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடும். ஒரு மினிட். ஹலோ, அலமு பேசுறேன். டெய்லரா? சொல்லியா? அளவு ஜாக்கெட்டா? ஏ, அந்த கவர்லயே இருக்கும், சரியா பாரியா? ஆமாமாமா, அந்த புழுவு. ஆமாமா, நான் சொன்ன டிசைன்ல தான் தைக்கணும். என்னது, என் பொண்ணுக்கா? யோயோயோயோ, பொண்ணுக்கு இல்லையா, எனக்கு தான். புரிஞ்சுதா? இந்த பாரு, நீ தைச்ச உடனே சொல்லு, நான் டிரைவர் கிட்ட செக் கொடுத்து அனுப்புறேன். சரி வை. அப்பாடி, சாரி, ரொம்ப நேரமா நிக்க வச்சு நான் எதேதோ பேசிட்டேன். குழந்தை பார்க்க போலாமா? அங்க இருக்கிறேங்க. ஏ டிரைவர், வா. கொஞ்சம் ஃப்ரூட், டால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு. வெறும் கையோட வரக்கூடாது இல்லையா குழந்தைய பாக்கிறதுக்கு? அதான் ஏதோ. உஷா கண்ணு, நல்லா இருக்கியாமா? ஐயோ, வாங்க. அனு கண்ணு, அனு எப்படிடா இருக்க? கொஞ்சம் டாலு, ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அம்மாவை நீ பாட்டி ஆக்கிட்டானு. என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் பாருங்க, கோல்டு செயின். ஏய், உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆன்ட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு. எல்லாமே உனக்காகத்தான். இந்தாங்க, இதை கேட்ச் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு குழந்தை ஜாட. இத பாருங்க, உங்க ஃபேமிலி நன்மைக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த அபி குடும்பத்து காத்து இந்த பச்சை மண் மேல படவே கூடாதுங்க. விஷக்காத்து. சிச்சி. அந்த மனோ பையன் அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தகராறு பண்ணானாமே. நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேங்க. சிச்சி, அந்த குடும்பமே இப்படித்தான். சம்பந்தம் பண்ண வீட்டு படியேறி தகராறு பண்ற கச்சடா ஃபேமிலிங்க. இத பாருங்க, அதுங்க நிழல் படாம வளர்த்தாத்தான் இந்த குழந்தை உருப்படியா வளரும். என் தங்கம். நாங்க கூட அந்த எண்ணத்துல தாங்க இருக்கோம். அனு இப்ப அந்த எண்ணத்துக்கு வந்துட்டா.
நல்ல பொண்ணு, சமத்து சமத்து அனு. இந்த பாரு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறத பழைய கண்ட்ரித்தனமாலாம் இருக்கவே கூடாது. அவனுங்க அப்புறம் தலையில ஏறி உட்கார்ந்து பானுங்க. புருஷனை இந்த நாயை பழக்கிற மாதிரி அப்படி பழக்கி வச்சுக்கணும், புரியுதா? வீட்டுக்கு காவலா, நாம எங்கேயாவது வெளியில போனா ஒத்தாசைக்கு கூட ஒரு ஆளா வச்சுக்கணும். அப்பதான் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ முடியும். என்ன கண்ணு, புரியுதா? அனுபவப்பட்டவ சொல்றேன்டா, கேட்டுக்கணும். என்ன, உடம்ப பாத்துக்கோ, பச்சை உடம்பு, வேலை வேலைக்கு சரியா சாப்பிடணும். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜூஸ் புழிஞ்சு குடி. காஞ்சனாமா, கொஞ்சம் வெளியில வாங்கல. ஐயோ ஐயோ, வாங்க. வாங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் இப்படி தனியா கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்களும் ரிச், இப்ப நானும் ரிச் ஆயிட்டேன். அந்த பாசத்துல ஒண்ணு சொல்றேன், நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிங்க. என்னன்னு சொல்லுங்க, யோசிக்கலாம். அது அந்த அபி ஃபேமிலி இருக்கே, துக்கிரி ஃபேமிலிங்க. அந்த ஃபேமிலியில யாருக்குமே மேரேஜ் யோகமே கிடையாதுங்க. அங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணு அனு மட்டும் எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? அதான் நிம்மதி இல்லாம தவிக்கிறோமே. அட, எதுக்கு தவிக்கணுங்கிற? நம்ம அனு நல்ல பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு. அவ லைஃப நாமே கெடுக்கலாமா? இங்க பாருங்க, முடிஞ்சா அந்த பரதேசி மனோ கிட்ட இருந்து நம்ம அனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. டைவர்ஸா? ஆட ஆமாங்க. அந்த டிரைவர் பையல டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்லா படிச்ச நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை அனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருங்க. ஏன் சன்னே 3 மேரேஜ் பண்ணிக்கலையா? இங்க பாருங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா என்ன? இங்க பாருங்க, ஏதோ நம்ம குடும்பம் நம்ம சொந்தங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். இன்னொரு விஷயங்க, நம்ம அனுக்கு அடுத்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா அவ உடம்பு வாலிப்பா இருக்கணும். இங்க பாருங்க, அதனால இந்த தாய்ப்பால் கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. என்ன சொல்றீங்க? பச்சை குழந்தைங்க அது, அதுக்கு தாய்ப்பால் கொடுக்காட்டி அது உடம்பு கெட்டு போயிடாதா? ஐய, யாருங்க சொன்னா அதெல்லாம்? அதெல்லாம் சும்மாங்க, 10ஆம் பசலிங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம அனு உடம்ப நீங்க கெடுத்துறாதீங்க. குழந்தை பிறந்து ஒரு 4-5 நாள் தாய்ப்பால் கொடுத்தா போதும். மத்தபடி பசும்பாலே உடம்புக்கு நல்லது தானே. அதுலயே நிறைய பர்சன்டேஜ் எல்லாம் கலந்துருக்குல்ல, அதையே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்ன, 2-3 நாளைக்கு வயித்தால போகும், அவ்வளவுதான். சரியா போயிடுங்க, சரியா போயிடும், அதெல்லாம் சரியா போயிடும். இல்ல, என்ன இருந்தாலும் என்னங்க நீங்க? இப்ப பிறந்த அந்த டிரைவர் பைய குழந்தைக்கு நீங்க பரிதாபப்பட்டா உங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுமா இல்லையா? உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அந்த அபியையும் அவன் தம்பியையும் நீங்க மூக்கறக்கணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரே வழி, அனுவுக்கு டைவர்ஸ் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளுக்கு நல்லபடியா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ இன்னும் சின்ன பொண்ணா அழகா இருக்கணும். அதுக்கு அவ தாய்ப்பாலே கொடுக்க கூடாதுங்க. ஏதோ என் மனசுல பட்ட ஒரு நல்லதை சொல்லியிருக்கேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணுங்க, எந்த விதத்திலயுமே நீங்க அந்த அபிக்கு சமமா ஆயிடவே கூடாது, புரியுதா? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. லேடிஸ் கிளப்புக்கு வரதா சொல்லியிருந்தேன். நம்மள மாதிரி விஐபி வீட்டு பொம்பளைங்களா ஏதாவது சமூக சேவை செய்யணும்ல, அதான் கிளப்ல ஜாயின் பண்ண போறேன். இப்ப நான் கிளம்பணும். இன்னொரு நாள் வந்து விரிவா டீட்டெயிலா பேசலாம், ஓகேவா? நான் சொன்னது எதையும் மறந்துடாதீங்க. இது பாருங்க, எல்லாமே நம்ம அனுவோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் சொல்றேன், புரியுதுங்களா? பாய் பாய் காஞ்சனா, பாய். இங்க மனோங்கிறது யாரியா? என் மாப்பிள்ள தான் சார். ஏன் சார்? எங்க இருக்கான்னு சொல்லியா? சார், எதுக்கு சார் அவனை தேடுறீங்க? என்ன விஷயம் சொன்னாதான் சொல்லுவியா? யோ, அங்க போய் பாரியா? எஸ் சார். நீ இந்த பக்கம் போய் பாரியா? ஓகே சார். சார், 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 சார்,
சார் எதுக்குன்னு சொல்லுங்க சார். சார் சார் அவன் என்ன சார் தப்பு செஞ்சான்? சார் 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 அவன் என்ன சார் செஞ்சான்? சார் 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 சொல்லுங்க சார். சார் சார் பேசாம சொல்றல. சார் இங்க வருங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார் அவன் என்ன சார் செஞ்சான்? சார் என்னையா? இந்த பக்கம் இல்ல சார். இல்லையா? சார் இந்த பக்கம் இல்லையா? சார் அங்கே இல்ல பாப்பா சார். வா. சார் சார் அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான் சார். யோ, சார் எதுக்கு யாரு சார்? உள்ள? யாரு? சார் கதவு தோறியா? மனோங்கிறது யாரியா? மனோ. நான் தான். நீதானா? சார் சார் என்ன சார்? சார் 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 சார், சார், என்ன சார், பிரச்சனை சார்? இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? சார் என்ன பண்றீங்க? சார் நிறுத்துங்க சார். என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்ன்றத ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? அவன தள்ளியா? ஏய், தள்ளியா, யோ, சார், தள்ளியா. சொல்லுங்க சார். தள்ளி போய், சார், சார், தள்ளியா, சார், சாப்பிடு. dress எல்லாம் மாத்திட்டு போய், வாங்க சார். போய், உள்ளார போய். சார் 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 சொல்லுங்க சார். சார் ஐயா கண்ணாடி ஐயோ படுவாய் போயிடா. அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டானடா. ஏன்டா அவனை இழுத்துட்டு போறீங்க? இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஐயோ இந்த நேரம் பார்த்து எங்க அக்கா எங்க போய் தொலைஞ்சது தெரியலையே. ஹலோ அபி, நான் பாப்பா பேசுறேன் அபி. சொன்ன மாதிரி அந்த பையனை கூட்டு வந்துருமா? சரிங்க சார். இல்லைன்னா இவன் உள்ளே கிடப்பான். அப்புறம் ஐயா திட்டுவாரு. சரிங்க. கோவம் வந்துச்சுன்னா அடிப்பாரு. ஞாபகம் வச்சுக்க. போனமா வந்தமான்னு வரணும். லேட் பண்ணிடக்கூடாது. சார் சார் ஒரு நிமிஷம். என்ன சார்? சார். யார் மணிங்க? சார் என் தம்பி நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார். தம்பியா? யார் அது? இவங்க பேரு அபிநயா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். இவங்க தம்பி மனோவை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவரை நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. சார் அவனை அவசியமா பார்க்கணும். கூட்டிட்டு வாங்க சார். ஏமா அதான் சொல்றேன்ல, பார்க்க முடியாதுமா. மனோ என்ன மனோ என்ன ஆச்சு? தெரியலக்கா. ஆ? ஏன் உன்னை இங்க கூட்டிட்டு ஒண்ணுமே வந்திருக்காங்க? தெரியலக்கா. எது கேட்டாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? என்ன சார் இவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக இவனை இங்க கூட்டிட்டு அதெல்லாம் வந்திருக்கீங்க? என்கிட்ட கேட்காதீங்க. எது கேட்கறதுனால இன்ஸ்பெக்டர் கேளுங்க. ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா சொல்ல சார்? முடியாதுங்க. என்னங்க பண்ணுவீங்க? இன்ஸ்பெக்டர் போய் எங்க பேசுங்க. உங்க இன்ஸ்பெக்டர்? ஏசி கூட மீட்டிங்ல இருக்காரு. அவரை வர சொல்லுங்க சார். வர சொல்ல முடியாதுமா. உங்க இஷ்டத்துக்குலாம் நான் சொல்ல சார் முடியாது. என் தம்பி எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதான் நீங்க சொல்றேன், அவரை வர வர சொல்ல சொல்லுங்க. முடியாதுமா. சார், நான் கொஞ்ச நேரம் அங்க போய் வெயிட் பண்ணுங்க. வர அவ்வளவுதான். சொல்ல முடியாது சார். அட சொல்றத கேளுமா. போமா அவங்க. சார் வா. எப்படி? என்னமா விஷயம்? எதுக்கு என் தம்பி அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்? ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணா எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கங்கற காரணத்தை சொல்ல மாட்டீங்களா சார்? இப்போ உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சாகணுமா? ஆமா. உங்க தம்பி பணத்தை திருடி இருக்கான். பணம் திருடி இருக்கானா? இல்லக்கா. என்ன மனோ இவர் என்ன சொல்றாரு? அக்கா சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இவர்தான் தப்பா சொல்றாரு. இது பாருங்க, என்ன சார் நீங்க இப்படி அபாண்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஆதிக்கு சொந்தமான செல்போன் கம்பெனில இருந்து உங்க தம்பி 10 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ இதெல்லாம் அபாண்டம்க்கா. வேணும்னே போய் சொல்றாங்க. சார் இது பாருங்க, என் தம்பி அந்த மாதிரி பண்றவன் கிடையாது. அது சரி, இது எல்லாரும் சொல்றது தானே. சார் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. ஹலோ வாங்க சார். ஹலோ என்ன சார்? என்ன சொல்றேன் இந்த பையன்? சார் இவங்க தம்பி பணம் எடுக்கலன்னு சொல்றாங்க சார். ஆமா சார், என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் ப்ரூவ் பண்ணிட்டா? இது பாருங்க சார், இதுல இருக்கிற கையெழுத்து மனோடுது. 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கான். ஆனா அது மறுபடியும் அக்கவுண்ட்ஸ்க்கு வரல. எங்க சார் அந்த பணம்? இது கையாடல் இல்லையா? மோசடி சார், நம்பிக்கை துரோகம். இப்ப என்ன சொல்றீங்க? சார் இது இவர் கேட்டுக்கிட்டதுனால நான் பேங்க்ல இருந்து டிராப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த பணம். போய் சொல்றான் சார், இவன் போய் சொல்றான். அந்த மாதிரி இவன் என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கல. இந்த காஞ்சனா கம்யூனிகேஷன்ஸ்க்கு இவன் தான் ஃபுல் இன்சார்ஜ்.
நான் அதுல தலையிடுறதே கிடையாது. இவன் போய் சொல்றா சார். டேய் யார் போய் சொல்றா? என்ன எகற விடுறாங்க சார் வித்ட்ரா பண்ணதுக்கு ரெக்கார்ட் இருக்கும்போது என்கிட்ட பணம் கொடுத்திருந்தா அதுக்கு வவுச்சர் இருக்கணும். எங்க அந்த வவுச்சர் கேளுங்க. எங்கடா அந்த வவுச்சர்? வவுச்சர் இருக்கா? எங்கடா வவுச்சர் எடு. என்ன முழிக்கிற? கடை இன்சார்ஜ் நீதானே? ஆமா சார். அப்புறம் என்ன? என்னம்மா உன் தம்பி பெரிய யோக்கியன்னு சொன்ன? சார் இதெல்லாம் இந்த ஆதி பண்ற சூழ்ச்சி. ஏய் என்ன கதை விடுற? 10 லட்சம் ரூபாய் என்னோட பணம் உன் தம்பி திருடி இருக்கான். அது உடனே என் கைக்கு வந்தாகணும். within 12 hours. ஆதி ப்ளீஸ் வேண்டாம். என் மேல இருக்கிற பகையில நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. இது பாருங்க சார், என்ன பழி வாங்குறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இன்ஸ்பெக்டர், நான் பழி வாங்குறதா இருந்தா இந்நேரம் FIR போட சொல்லிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யலையே. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் என் தங்கச்சிக்கு புருஷனா போயிட்டான். அதான் என்னோட பணத்தை மட்டும் செட்டில் பண்ண போதும்னு சொல்றேன். ஆனா அதுக்கு டைம் 12 hours மட்டும்தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? only 12 hours. ஏமா அவர் சொல்றது நியாயம் தானே? பணத்தை செட்டில்மெண்ட் பண்றதுக்கு வழியை பாருங்க. யோ பையனை உள்ள வைங்க. ஓகே சார். தம்பி பாப்பா. அக்கா என்ன ஒரு நிமிஷம் மனோ, ஒரு நிமிஷம் ஒரு சார், நிமிஷம் கொஞ்சம் பேச விடுங்க சார். மனோ, இது பாரு, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். என்ன நீ சரி வா தம்பி. கவலைப்படாத. வா 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 வா. சார் ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். சார் எப்படியாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணி ஆகணும் சார். கடன் வாங்கலாம்னு சொல்றியா? அது உடனே நடக்காது சார். வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன்ல, அதை வித்துடலாம் சார். என்ன அபி சொல்ற? அருமையான இடம் ஆச்சு. 10 லட்சம் ரூபாய்க்கு போய் அவசரத்தை கேட்டா அடிமாட்டு விலைக்குல கேட்பான். சார் வேற வழி இல்ல சார். 10 லட்சம் ரூபாய் நம்ம உடனே கொடுக்கலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் சார். உங்க தெரிஞ்ச சகல நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ட்ரை பண்றேன் சார். சரிம்மா. எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து நம்ம பணத்தை கொடுத்துடலாம். ஓகே சார். ஓகே வாங்க சார் போலாம்.